இனிமையான உணர்வுகளை அதிகரிக்கிறதுக்கு தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பசும்பாலை வந்து ஃபர்ஸ்ட் நைட்ல கொடுப்பாங்க. வெறும் இனிப்பில் மட்டும் கிடையாது, உங்களுக்கு இனிமையான உணர்வுகள். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அந்த இனிப்பு யாராவது ஒரு நல்ல செய்தி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்லுவோம் நம்ம, வாயில ஒரு சக்கரை போடுறா அப்படின்னு சொல்லி கிராமத்துல நிறைய சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்போம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மோசஸ், சென்னையிலிருந்து. என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி அவனர்களாலே அவன் தான் வணங்கி, இன்னைக்கு ஏன்னா நம்ம அந்த ஏற்கனவே இந்த இனிப்பு பத்தின ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை பத்தின நிறைய நண்பர்கள் வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க. இனிப்புனா எப்படி, நாக்கு வந்து இனிப்பா இருக்கணுமா, இல்லை ஃப்ரூட்ஸ் குடிக்கலாமா, இல்லை சாக்லேட் சாப்பிடலாமா, இப்படி அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகளை கேட்டிருந்தாங்க. டெலிஃபோன்ல நிறைய கேள்விகள் வந்துருந்துச்சு. என்னன்னாக்கா இனிப்பு, ஏன்னா நமக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சுப நிகழ்வுகள் நடக்கும் போது நாம முக்கியமா கொடுக்குவது இனிப்பு தான். ஏன்னா இனிப்பை முன்னிறுத்தி தான் நம்மளோட சுப நிகழ்வுகளை பண்ணுவோம். இப்போ யாராவது ஒரு நல்ல செய்தி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்லுவோம் நம்ம, வாயில ஒரு சக்கரை போடுறா அப்படின்னு சொல்லி கிராமத்துல நிறைய சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்போம். ஸோ ஆனா இன்னைக்கு அந்த பழக்கம் என்பது இல்லை. ஏன்னா இன்னைக்கு சொல்றோம், எவனும் நல்ல செய்தியை சொல்றது இல்லை. ஏன்னா மக்களுக்கு அவ்வளோ பரபரப்பான சூழ்நிலைக்கு பல பேருக்கு அது நடக்கிறது இல்லை. ஸோ சொல்ற ஆளும் இல்லை. ஏன்னா எல்லாமே இப்போ வாட்ஸ்அப்லேயே வந்துருதுனால நம்ம ஒரே ஒரு சாக்லேட்டை போட்டு அமுச்சு விட்டு விஷயத்தை முடிச்சிடுறோம். ஸோ அப்போ அந்த இனிப்பு என்பது, அந்த நிகழ்வை நீங்க சிறப்பிக்கும் போது, அந்த இனிப்பு என்பது அந்த நிகழ்வு உங்களுடைய அந்த உணர்வோட அந்த இனிப்பு கலந்து உங்களோட ரத்தத்தில் கலக்கும் போது மீண்டும் இது போல பல இனிமையான நிகழ்வுகள் நடக்கும் உங்க லைஃப். ஸோ இங்க ஏன் அதை இனிப்பை சொல்றோம் அப்படின்னா, இனிப்பு வந்து அளவா இருந்தால் நல்லதுதான். அதுவே அதிகமாகும் போது ஒரு மந்தத்தன்மை கொடுக்கும். ஏன்னா இன்னைக்கு அந்த மகிழ்ச்சி என்பது இனிப்புல அவ்வளோ இருக்கு. ஏன்னா நீங்க ஒண்ணுமே இல்லை, ஒரு ஸ்வீட் சாப்பிட்டு யாராவது டென்ஷனா கத்த சொல்லுங்களேன், ட்ரை பண்ணி பாருங்க, வராது. இனிமை என்பது என்னன்னாக்கா வெறும் இனிப்பில் மட்டும் கிடையாது, உங்களுக்கு இனிமையான உணர்வுகள். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அந்த இனிப்பு கடையே பாத்தீங்கன்னா ஸ்வீட் ஸ்டால்னு நம்ம சொல்லிட்டோம். இனிப்புன்ற வார்த்தை உச்சரிப்பதே நம்ம இல்லை. ஏன்னா இனிப்புக்கே பாத்தீங்கன்னா அந்த நீ வந்து மேல சூழ்ச்சி இருக்கும். ஏன் சுழிக்கப்பட்டது என்றால், அந்த இனிப்பு அப்படின்னு நீங்க சொல்லும் போது உங்க உமிழ் நீரே சுரக்கும், அதிகப்படியான சுரக்கும். அந்த இனிமையான உணர்வுகள் இருந்தாலும் அதைத்தான் நம்ம அங்க சொல்றோம், இனிமையான உணர்வுகள் இருக்கணும். சுகர் பேஷண்ட் எப்படி ஸ்வீட் சாப்பிட்றாலாம் கேட்கக்கூடாது. உங்களுடைய இனிமையான உணர்வுகளை நீங்க அதிகரிக்கணும். ஸோ அந்த இனிமையான உணர்வுகளை அதிகரிக்கிறதுக்கு தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பசும்பாலை வந்து ஃபர்ஸ்ட் நைட்ல கொடுப்பாங்க. இன்னைக்கெல்லாம் பேக்கெட் பாலை குடிக்கிறான், ஃபர்ஸ்ட் நைட்டோட முடிஞ்சிருது பல பேருக்கு லைஃப். ஏன்னா பேக்கெட் பால் வந்து பால் தான் அது, ஆனால் அது இனிப்பு சுவையா என்பதுன்னா கேள்விக்குறி. ஏன்னா இப்போ அதை பற்றி நம்ம பேசுனோம்னா அது வேற மாதிரி போயிடும். ஏன்னா அது இனிப்பு சுவை இல்லை என்பதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே பசும்பால் அது இனிப்பு சுவை கூட, ஏன்னா உங்க இனிப்பு நாடியை தூண்டும். ஆனால் பேக்கெட் பால் அது தூண்டாது. அப்போ நம்ம பேக்கெட் பாலை குடிச்சிட்டு இன்னைக்கு இனிப்பா இருக்கும்னு, ஏனென்றால் அது சுவை வேறு. அதனாலதான் நம்ம முன்னோர்கள் பாலை குடிங்கன்னு சொன்னாங்க. அன்னைக்கு பசுமாடு தான் இருந்துச்சு, இன்னைக்கு பேக்கெட் பால் இருக்கு. ஸோ அப்போ நாம உணர்ந்துக்கணும் இங்க விஷயத்தை, முன்னோர்கள் சொன்னது உண்மை, ஆனால் நாம செய்வது அதே தன்மையில இருக்கா அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இந்த தன்மையிலேருந்து நம்ம மாறி இருக்கோம். இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, ஏன்னா இதே இனிப்புக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம், அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா